ஆனந்த வாழ்வு பறிபோனதே அலைகடல் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே அலைகடல் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே அலைகடல் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே நான் என்ன தவறு இழுத்தேன் என்று இப்பேற்பட்ட மணவாளை நான் மணக்க வேண்டும் என்று நீ ஆசை கொண்டையப்பா. இப்பேற்பட்ட மணவாளை மணந்து கொண்டு வாழ்விலே எந்த பெண்ணால் சுகமா இருக்க முடியுமா? நீங்கள் பெற்றெடுத்த மகள் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் என்று பாராமல் இப்பேற்பட்ட ஆணவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிக்கின்றாயப்பா. இவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்வில் நான் எந்த சுகத்தை காண போகிறேனப்பா? எந்த தந்தை என்று வராமல் தேவர் மூவர் சபையிலே தலைமைத்து அவமானப்படுத்தினாய். மலைவளத்திலே தலைமையில் ஆடிப்பாடி செல்ல வேண்டும். அந்த இடத்திலே தேவேந்திர ஓடி வர வேண்டும். உன்னுடைய கற்பனை சூழலை இணைக்க வேண்டும். அதை ஓடிவர் தடுத்தேனே தமிழ்ந்தால் என்னை கொண்டிருப்பானவன் இதற்கெல்லாம் காரணி அல்லவா? ஆகையால் உழைக்கேற்ற மனவாளன் இவனை தானே திருமணம் செய்ய. அப்பா, நான் செய்ததெல்லாம் தவறென்றி உன் காலில் விழுந்து நான் ஓராயிரம் முன்னே மன்னிப்பு கேட்கிற தந்தையே. அதை விடுத்து இப்பேற்பட்ட ஆளவரை என மனது கொள்ள சொல்லாதீங்கப்பா. இவரை மனது கொள்ள என்னால் முடியாது. மனது கொள்ள முடியாதப்பா. இவனை உழைக்கேற்ற மணமகன் இவனை திருமணம் செய்ய வேண்டும். வேண்டப்பா. முடியுமா? முடியாது. முடியாது. முடியாதப்பா.